ரோபோ சங்கர் அறையில இருந்த காலண்டர்ல அவர் இறந்த நாள் முன்னாடியே குறிக்கப்பட்டிருந்திருக்கிறத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் காமெடி நடிகரான ரோபோ சங்கர் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவங்கள பத்தியும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அவங்க வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு நியூஸா வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ அவங்க வீட்ட பார்த்தீங்கன்னா, சுத்தப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க சாமி கும்பிடுறதுக்காக. அப்ப அவரோட அறைய சுத்தப்படுத்தும்போது, எதர்ச்சியா அவங்க கண்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் மாட்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவரோட காலாண்டர் இருக்கு இல்லையா? அதாவது அவர் ரூம்ல இருக்கக்கூடிய காலண்டர்ல அவர் இறந்த தேதி முன்னாடியே குறிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்து அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் குறித்து அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பாவுக்கு எப்போதுமே ஷூட்டிங் இருக்கும். அத பெர்சனல் டைரியில எழுதி வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஈவென்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத உடனடியா அறையில இருக்கக்கூடிய காலண்டர்ல நோட் பண்ணி வச்சுப்பாரு. அண்ட் அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நல்ல முக்கியமான மீட்டிங் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அப்படின்னா ஷூட்டிங் ஏதாவது இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஒரு டேட்ட அவரு மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு டேட்ல அவர் கலந்துக்கிறதற்காக ரிமெம்பர் பண்ணணும், நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணுவாரு. அதே மாரி தான் இத பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அதற்கு முன்னாடியே அவரு ஷூட்டிங் போயிருந்தாரு. அங்க மயக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் அவருக்கு தீவிர சிகிச்சை போயிருந்துச்சு. ஆனா 3வது நாள் அவரு இறந்து போயிட்டாரு. அண்ட் அந்த ஒரு நாள் தான் அந்த காலண்டர்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு நாள பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஒருவேளை அவருக்கு அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்திருந்தா, கண்டிப்பா அப்பா அன்னைக்கு இந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாரியும் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பேர் தொடர்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் பெரும்பான்மையான ரசிகர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவரு உங்க கூட தான் இருப்பாரு. உங்கள விட்டு போக மாட்டாரு. நீங்க அவரு விட்டு சென்ற பணிகள நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல இசையமைப்பாளரான அனிருத் அவர்களுக்கு சமீபத்தில கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இது குறித்து அவரு ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்தில எனக்கு கலைமாமணி விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பெருமையோடையும், தாழ்மையோடையும் இந்த ஒரு விருத நான் ஏத்துக்கிறேன். அண்ட் இந்த விருதுக்கு என்ன பரிந்துரை பண்ண அண்ட் எனக்கு இந்த விருத குடுக்குறதற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. 3 படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகி இருந்த அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் இப்ப தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம் அண்ட் இது தாண்டி ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் தொடர்ந்து இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு. இந்தியாவோட சென்சேஷனல் மியூசிக் டைரக்டரா அவரு மாறி இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில அவருக்கு இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. கலைமாமணி விருது இவருக்கு மட்டும் இல்லாது இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. அதுல யாருக்கு கொடுத்ததுல ரொம்பவே சரின்னு உங்களுக்கு தோணுது? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.